வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் அலசப்போவது சிவபெருமானை போற்றும் ஒரு பக்தி நிறைந்த தமிழ்ச் செய்யுள். இந்தச் செய்யுள் சிவபெருமானின் பல்வேறு குணங்களையும் அவரின் எல்லைக்கும் அதிபதித்துவத்தையும் உமாதேவியின் நாதனாக இருக்கும் மகத்துவத்தையும் போற்றுகிறது. இது பக்தி இலக்கியத்தின் அருமையான படைப்பாகும். மூல செய்யுள். போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம், கூற்றுதைத்தா நயான் கூறுகின்றேனே. வரிவரியாக விளக்கம். முதல் வரி, போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை. சொற்பொருள்: போற்றினா துதித்து வணங்கி, சைத்துனா சொல்லி கூறி, இன்னுயிர்னா இனிய உயிர், அழகிய ஆத்மா, மண்ணும்னா நிலைத்திருக்கும் வாழ்கிறது, புனிதனைனா பரிசுத்தமானவனை, தூயவனை. விளக்கம்: பக்தர் துதித்து போற்றி கூறுகிறார், இனிய உயிர்கள் அதாவது எல்லா ஜீவராசிகளும் நிலைத்து வாழ்வதற்கு காரணமான பரிசுத்த சிவபெருமானை. இரண்டாம் வரி, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை. சொற்பொருள்: நாற்றிசைக்கும்னா 4 திசைகளுக்கும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. நல்ல மாதுக்குனா நல்ல பெண்ணுக்கு, உமாதேவிக்கு. நாதனைனா கணவனை, தலைவனை, ஈசனை. விளக்கம்: 4 திசைகளிலும் பரவியிருக்கும் நல்ல குணங்களுடன் கூடிய உமாதேவிக்கு நாதனாக இருக்கும் சிவபெருமானை துதிக்கிறேன். மூன்றாம் வரி, மேற்றிசைக்குள் தென்திசைக்கொரு வேந்தனாம். சொற்பொருள்: மேற்றிசைக்குனா மேற்கு திசைக்கு, உள்னா உள்ளே உள்ள, தென்திசைக்குனா தென்திசைக்கு, ஒருனா ஒரு, வேந்தன்னா அரசன், ராஜா, ஆம்னா ஆகிறான், இருக்கிறான். விளக்கம்: மேற்கு திசைக்குள்ளேயும் தென் திசைக்கும் ஒரே அரசனாக விளங்குபவன் சிவபெருமான். நான்காம் வரி, கூற்றுதைத்தா நயான் கூறுகின்றேனே. சொற்பொருள்: கூற்றுனா மரணம், யமன், உதைத்துனா உதைத்து வீழ்த்தி, ஆனைனா யானை, ஆண்னா ஆணவன், கூறுகின்றேனேனா சொல்கிறேன், கூறுகிறேன். விளக்கம்: மரணத்தையே உதைத்து வீழ்த்திய வல்லமையுடைய அதாவது மார்க்கண்டேய முனிவரை காப்பாற்றிய சிவபெருமானின் மகத்துவத்தை கூறுகிறேன். ஆன்மீக கருத்துகள். சிவனின் பல்வேறு அம்சங்கள். 1. ஜீவகாரக சக்தி. எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு அடிப்படை காரணம், பிராணவாயு தந்து உயிர்கள் நிலைக்க செய்பவர். 2. அர்த்தநாரீஸ்வர தத்துவம். உமாதேவியின் நாதன், சிவசக்தி இணைப்பின் சின்னம், ஆண் பெண் தத்துவங்களின் ஒருமை. 3. சர்வ திசை அதிபதி, அனைத்து திசைகளுக்கும் தலைவர், வெளி நேரம் இடம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர், சர்வவியாபி. 4. மிருத்யுஞ்சய மகாதேவா, அதாவது மரண வெள்ளி, மரணத்தையே வென்றவர், மார்க்கண்டேயரை காத்த மகான், காலத்தையே கடந்தவர். புராண சம்பந்தம். மார்க்கண்டேய கதை. இந்த செய்யுளின் கடைசி வரி மார்க்கண்டேய முனிவர் கதையை நினைவுபடுத்துகிறது. 16 வயதில் மரணம் நிச்சயிக்கப்பட்ட மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டி அணைத்துக் கொண்டார். யமன் வந்தபோது சிவபெருமான் யமனையே உதைத்து வீழ்த்தி பக்தனை காப்பாற்றினார். சிவலின் பெருமைகள்: பஞ்சபூத ஈசர், 5 தத்துவங்களின் அதிபதி, திக்பாலகர், 8 திசைகளின் காவலர், மகாகாலர், காலத்தை வென்றவர். ஒட்டுமொத்த பொருள்: எல்லா இனிய உயிர்களும் நிலைத்து வாழ்வதற்கு காரணமான பரிசுத்த சிவபெருமானை போற்றி துதிக்கிறேன். 4 திசைகளிலும் பரவியிருக்கும் நல்ல குணமுடைய உமாதேவிக்கு நாதனான அவரை வணங்குகிறேன். மேற்கு திசைக்குள்ளேயும் தென் திசைக்கும் ஒரே அரசனாக விளங்குபவன், அவரை மரணத்தையே உதைத்து வீழ்த்திய வல்லமையுடைய அந்த ஈசனின் மகிமையை கூறுகின்றேன். முடிவுரை. இந்த அருமையான செய்யுள் சிவபெருமானின் 5 முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்துகிறது. ஜீவதாத்தா சக்தி, அர்த்தநாரீஸ்வர தத்துவம், சர்வதிசை அதிபதித்துவம், மிருத்யுஞ்சய வல்லமை, பக்தி, ஞானம், இலக்கிய நயம் என்று எல்லா வகையிலும் இது ஒரு சிறந்த படைப்பாகும். ஓம் நம சிவாய. மிருத்யுஞ்சய மகாதேவா.